பிடிச்சிட்டு இருக்க சொன்னா என்னன்னு தெரியல, ஏதோ மாட்டிக்கிச்சுடா, வாடா வாடான்னு கூப்பிட்டான். என்னன்னு தெரியல, ஏதோ எமர்ஜென்சி போகிறது, போய் பார்க்கலாம். என்னென்னு சொன்னான்னு தெரியல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், இன்னும் வரவே இல்லை. அவன் வெயிட் பண்ணிட்டு என்னன்னு தெரியல, ஏதோ எமர்ஜென்சி சொன்னான், மாட்டிக்கிச்சுன்னு வர சொல்லியிருக்கான். என்ன மாட்டிக்கிச்சுன்னு தெரியலையே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரட்டான் அவன் வந்தோன்னா நம்ம இதில் வீடியோவில் போடுறோம். உங்களுக்கு என்ன தெரியல, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அதை கிட்ட வந்துட்டு இருக்காங்க. நம்ம எடுத்துட்டு வரான், என்னன்னு போய் பார்க்கலாம் இருங்க. என்னடா மாட்டிக்கிச்சுன்னு ஏதோ சொல்லியிருந்தா, என்ன விஷயம்? எலியா? அடப்பா, எங்க எப்படியா? எப்படின்னா வீட்டில் ஒரே பக்கெட் எல்லாம் 4-5 பக்கெட் கச்சு போட்டு வச்சுருக்காங்க. சரி, அப்பப்போ நாசனம் பண்ணி சொன்னி அந்த எலி தானா மாட்டிக்கிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அப்பா சாவடிச்சு சொன்னாரு. சாவடிலாம் வேணாடா, விட்டுடலாம். எங்கன்னா அது இருக்குதா உயிரோடன்னு தெரியல. இருக்குது, அது எப்போ நைட்டே மாட்டிக்கிச்சா? இருக்குது உயிரோட. எலி கூண்டுலாம் கூண்டோட வச்சிருக்கீங்க. என்ன இது? அவர் கையில தான் பிடிச்சிட்டேன் நினச்சேன் நான். இருக்கா உள்ள? என்னடா எறும்புலாம் இருக்கு, செத்து போச்சா? தெரியலையே, வா வா தரணும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சம்பவம்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஒரு அட்டகாசமாக ஒருத்தர் பண்ணியிருந்தார் சார். அது பண்ணியிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்டகாசமாக வேறு பிடிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் வேறு பிடிச்ச எலி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், அந்த எலியை பிடிச்சிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது சாவடிச்சிட்டு பக்கெட்டெல்லாம் கூட நாசனம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அது நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? அதை சாவடிச்சலாமா வீட்டில் எல்லோரும் சொன்ன மாதிரி, இல்லை விட்டுடலாமா? நம்மளுக்கு மனசு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விட்டுடலாம் தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் விட்டுடலாம் தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்மளும் விட்டுடலாம். அது நம்ம பாவம், நமக்கும் தேவையில்லை. பாவம் அந்த எலியை பாருங்கள், நேற்றுலேருந்து எடுத்த எலி இது. நைட்டு மாட்டிச்சா? நைட்டு மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விட்டுடலாமா? உங்களுக்காக தான் விட்டுறேன், பார்த்துக்குங்க. விட்டா வரவே இல்லை. கோமா வெட்ட வரன்ட்டு மாப்பிள்ள மன்னிச்சா சொல்லி உயிர் பழச்சம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? இருக்குடா இருக்குடா, ஓடிச்சு பாரா, ஓடிச்சுரா. விட்ட ஒன்று பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விட்டு ஓடிடுச்சு. அங்கே பாரு, அங்கே பாரு, ஓடுது பாரா, ஓடிடுச்சுடா. வயல் எலியில் அப்படியே விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கான ஒருத்தரை சுதந்திரமா விட்டுட்டோம். அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு. வரோம் வரோம். என்ன கேட்பேன்னா, இனிமேல் எலியெல்லாம் சாவடிக்காம ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூண்டில் பிடிச்சி கூட எங்கேயாச்சும் வெளியே விட்டுடுங்க. அது பாவம் எங்கேயாச்சும் போட்டு போய் பொழைச்சிக்கும், நமக்கு எதுவும் தேவையில்லை. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூண்டு நீங்கள் தேவைப்பட்டான்னு சொல்லுங்கள். எங்கள் கூண்டு வந்து சந்தையில் வாங்கினாங்கடா, வாங்கினது உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தையில் கூட இருக்கலாம் கூண்டு, அங்கே போய் பாருங்கள். இந்த மாதிரி எலியெல்லாம் அடிக்காதீங்க, அடித்து ரொம்ப பாவம் தான் அது. அதுக்கும் ஒரு உயிர் தானே, அது ரொம்ப அடிக்காதீங்க. இதுமாதிரி பிடிச்சி விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சொல்கிறேன். என்னடா அது கையில்? பாய்.